எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான தோசை தான். தோசையாம்மா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, ரேஷன் புழுங்கல் அரிசியும் ரேஷன் பச்சரிசி வச்சு ஒரு அருமையான பஞ்சு மாதிரி ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். நான் வந்து அரிசி ஊற வைக்கிறது வந்து வீடியோவில் வந்து காமிக்கல. பாருங்கள், இந்த ஆழாக்கில் நான் சொல்கிறது இது கரெக்டாக அதே மாதிரி போடுங்க. இந்த ஆழாக்கில் வந்து 2 ஆழாக்கு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி, 1 ஆழாக்கு வந்து ரேஷன் பச்சரிசி, 1/2 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து தான் நான் வந்து தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். சட்னி வந்து இப்போ தான் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. 7 நாளைக்கு 7 விதமான சட்னி போட்டிருப்போம். சட்னி வந்து நிறைய வகை செய்யலாம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தேங்காய் இல்லாமல் வேர்க்கடலை வச்சு ஒரு அருமையான சட்னி தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். இந்த வேர்க்கடலை வந்து வெறும் கடாயில் ஒரு 3/4 பாகத்துக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை இந்த அளவுக்கு வந்து வறுபட்ட உடனே நான் ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் 3 பச்சை மிளகா கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வெறும் கடாயிலே வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1½ டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு நல்லா ஆறட்டும்னு நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். நல்லா சூடு ஆறட்டும், அப்புறமா நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்கள், சட்னிக்கு வதக்கினது வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து தோசைக்குன்றதுனால தண்ணி அதிகமாக ஊற்றி செய்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றிக்குவாங்க, சாம்பார் மாதிரி. அதனால் எப்பவுமே கொஞ்சம் சட்னி அதிகமாக தான் அரைக்கணும். அப்படி தானே? அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து நான் வந்து தண்ணியாக வைக்கிறேன். இது தண்ணி சாம்பார் தான் வரும். வேர்க்கடலை போட்டு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி சாம்பார் இல்லை, தண்ணி சட்னி. ஐயோ, நேற்று தான் சொன்னாங்க, என்ன வாய் அம்மாவுக்கு குளருதுன்னு. தண்ணி சட்னி, சாம்பார் இல்லை. இப்போ நம்ம வந்து சட்னி வந்து தாளிச்சிக்கலாம். ஒரே மாதிரி செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளே மாற்றி மாற்றி செய்யும் போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சட்னிலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம், உளுந்து, இது 3 சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா கலர் மாறணும். அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக உளுந்து சேர்த்தா சட்னியோட மனமே இருக்காது. கருவேப்பிலை போடும்போது வெடிக்கும்ல. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் வந்து தோசைக்கல் வைக்கல, தோசை வந்து கனமாக ஊற்ற போகிறேன். நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் மோட்டாவாக இருந்ததுன்னா தோசை சூப்பராக இருக்கும். அந்த கல்லிலே கொஞ்சம் மெல்லிசா கூட ஊற்றி பாரு. வரும் மெல்லிசாவும் வரும், எப்படி ஒன்றா வரும். மெல்லிசா வேணுமா உங்களுக்கு? மெல்லிசா ஒன்று போடு, எப்படிக்குதுன்னு கனமாக போட்டுக்கிறல்ல, மெல்லிசா ஒன்று போடு. சரி, ஓகே. லைட்டாக தோசை மேலே வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தோசையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்பாவுக்கு வந்து அது செக் பண்ணுறாரு எண்ணெய். ரேஷன் அரிசியில் போட்டிருக்கு. எப்போவுமே ரேஷன் அரிசியில் நிறையா முறை நம்ம தோசைக்கு போட்டுக்கிறோம். ரேஷன் அரிசியில் வருதா மெல்லிசா வராதா அப்படின்றதுனால செக் பண்ணுறாரு. கரெக்ட் தானே? அது ஆயிடுச்சு, வச்சுட்டு இப்போ பண்ணிக்கலாம், முடிஞ்சது. இல்லை ஒன்றும் இல்லை. பாருங்கள், சூப்பராக தோசை வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அவ்வளோ பூ மாதிரி இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நீங்கள் என்ன தான் கடை அரிசியில் செஞ்சாலும் ரேஷன் அரிசியில் செஞ்சு பாருங்களேன் தோசை. அது டேஸ்ட்டே தனியாக இருக்கும். எனக்கு வந்து ரேஷன் அரிசியில் தான் ரொம்ப பிடிக்குமே எனக்கு. சட்னி ஊற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த தோசை ஊற்றிடலாம். ஊற்றிட்டே கொடுத்துட்டா நீங்கள் போய் சாப்பிடுவீங்கள. கல்லும் காஞ்சிடுச்சு. இவரை நம்ப வைக்கிறதுக்கு நான் வந்து இன்னொரு தோசை மெல்லிசா சாப்பிடுவோன்னு. சரி, தவா மாற்றணும்னு சொல்லு. சரி, மாற்றி வை. உங்களுக்கு வந்து கனமாக இருக்கிறத விட மெல்லிசா இருந்தால் தானே பிடிக்கும். மெல்லிசா பிடிக்கும். இப்போ வர நீ கனமாக செய்கிறதும் நல்லதாக இருக்குது. இந்த பக்கம் வந்து குண்டான தோசை, இந்த பக்கம் என்ன மாதிரி குண்டான தோசை, இந்த பக்கம் அப்பா மாதிரி ஒல்லியாகிற தோசை. அப்படி தான் சொல்லணும் வேலை. ஒரு பக்கம் வந்து
அப்பா தோசை ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டேன். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தோசை தான் நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன். அது தோசை வந்து வேகட்டும். அது வேகிறது வரைக்கும் நீங்க சாப்பிட்டு காமிச்சு வீடியோ முடி. ஆமாம். ஒரு சூப்பரான பஞ்சு மாதிரி தோசை. நான்லாம் வெறும் தோசை தான் சாப்பிடுவேன் அதிகமாக இந்த மாதிரி இருந்தால். வெறும் தோசை சாப்பிட்ற கூட சக்கரை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். சட்னிலாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். நம்ம சாப்பிட்றது 2 தோசை. இதே நீ செஞ்சுக்கிற பார்த்தியா பண்ணு மாதிரி தோசை. அந்த தோசைக்கு தேங்காய் பால் கட்டியது வச்சுக்க சூப்பராக இருக்கும். அதே ஆப்பம் மாதிரி தான் இது. இன்றைக்கி வந்து நான் 2 தோசை அதிகமாக சாப்பிடுவேன். சரி, சட்னி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது சட்னி. நீங்களும் இதே மாதிரி ரேஷன் அரிசியில் தோசை செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக எந்த சட்னி ஒன்றா செய்யலாம். இந்த சட்னியை செய்யணும்னு இல்லை, தோசைக்கு வந்து வேறு எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் இல்லையா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு ஒரு சட்னி செஞ்சு பார்த்துட்டு அருமையாக நல்லா திருப்தியாக காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.